ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். அரசு நீதிமன்றத்திலிருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதற்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி எவ்வளோ தெரியுமா? ஆரம்ப சம்பளம் எல்லா பெனிஃபிட்ஸுமே சேர்த்து கிட்டத்தட்ட 72,000 ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ரோல் வந்திருக்கு. வர மார்ச் 8 இதற்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேருந்து வேலை வந்திருக்கு, இந்த வேலையில் நீங்கள் சேர்றீங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே, எக்ஸாம் லொக்கேஷன் எங்கே, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தர, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 92,000 பேர்கிட்ட இருக்காங்க. சொல்லப்போனால் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். குட்டி குட்டி வேலை வாய்ப்பு, எப்போ ஹால் டிக்கெட், எப்போ ரிசல்ட், எல்லாமே நான் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்தியா முழுவதும் எல்லாரும் அப்ளை பண்ண போகிறாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே. மொத்தமாக 241 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர மார்ச் 8 இதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். என்ன பதவி அப்படின்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பதவி. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் பியில் வருது. நான் கெசடட் போஸ்ட் தான். அதாவது லெவல் 6 அப்படி பார்த்தா பேசிக் பே 35,400 அது வந்து பேசிக் பே. அது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸு, பெனிஃபிட்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட் கிராஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. 72,000 இருக்கும் முதல் மாத சம்பளம் அப்படின்னு சொல்லி. அதாவது ரிவைஸ்டு பே படி 72,000 இருக்குங்க. வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 18லேருந்து 30 வயது வரை உள்ள பொது பிரிவினர் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்கேஸ் நீங்கள் பொது பிரிவினர் இல்லை இடபிள்யூஎஸ் அப்படின்னா 18லேருந்து 30. நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த பிரிவில் வரீங்க அப்படின்னா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 35. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு அப்பியர் இன் டெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை தமிழகத்தில் பல இடங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் சூஸ் பண்ணி அந்த தேர்வை வந்து எழுதிக்கலாம். இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பர் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 கொஸ்டின் கேட்பாங்களாம். அதில் 50 ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் இன்க்ளூடிங் காம்ப்ரிஹென்ஷனோட வரும். அப்புறம் 25 ஜென்ரல் ஆப்டிடியூடு, 25 ஜென்ரல் நாலேஜ். ஓகே, 2 மணி நேரம் இந்த தேர்வு வந்து நடக்கும். அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு 25 கொஸ்டினுமே வந்து கேட்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஓகே, எஸ்சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெல்லியில் இருக்குது. ஓகே, அதாவது இந்த வேலைக்கான தேர்வு எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். இந்தியா முழுவதும் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கான பணியிடம் அங்கே தான். ஜாப் லொக்கேஷன்லாம் ஒரு மேட்ரு இல்லை ப்ரோ. எக்ஸாமினேஷன் ஓகே, இங்கே எழுதிக்கலாம். ஜாப்லாம் அங்கே இருந்தால் பரவாயில்ல, ஃபேமிலியோட மூவ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். என்ன ப்ரோ எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து பர் மினிட்டுக்கு 35 வேர்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. எனி டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அந்த டைப்பிங்கை பரிசோதிக்கிறதுக்கான இங்கிலீஷ் டெஸ்ட், ஐ மீன் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. அது ஒரு 10 நிமிஷம். அதாவது பர் மினிட்டில் 35 வேர்ட்ஸை டைப் பண்ணுற அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல், மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒரு 3% வரையும் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப மிஸ்டேக்காக டைப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டுமே இருக்குது. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் பேக்கேஜஸ், ப்ரீசிஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், இது போன்றது எல்லாமே இருக்குது. இது ஒரு 2 hours வந்து நடக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர். ஸோ எக்ஸாம்லேருந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு 1:3, அதாவது எவ்வளோ வேக்கன்சியோ அதில் 3 மடங்கு ஆட்களை வந்து இவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. மொத்தமாக 128 டெஸ்ட் சென்டர்ஸ் இந்தியா முழுவதும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. என்னென்ன சென்டர்ஸ் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ sci.gov.in தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸை பொறுத்தவரையும் 1000 ரூபாய், அதாவது ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் உங்களுக்குலாம் 250 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5/2 February 5 மார்ச் 8 டைம் இப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர மார்ச் 8 இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். வழக்கமாக அப்லோட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி இதற்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கான இன்டர்வியூ
எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாத்துக்குமான அட்மிட் கார்டு எல்லாத்தையுமே லேட்டராக இவங்களோட சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்லேயே இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. போஸ்ட் அனுப்புகிறதோ அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் பாருங்கள். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஸோ இவ்வளோ இடங்களில் நடக்குது. ஸோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை வந்து எழுதிக்கலாம். புதுச்சேரியில் நடக்குது. பட் உங்களுக்கான ஃபர்தர் ரவுண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே தான், டெல்லியில் தான் நடக்கும். ஜாப் லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து அதுதான். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை, அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஜாப் லொக்கேஷன்லாம் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ. நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கேன், எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். 100% எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். பட் எக்ஸாமுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ், இன்டர்வியூ, அப்புறம் வந்து உங்களுக்கான ஜாப் போஸ்டிங் எல்லாமே அங்கே தான். பட் அதற்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு, அப்புறம் உங்கள் சைல்டு எஜுகேஷன், அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் யாரோ ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.